கண்டிப்பா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம் சார்? அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாடு உருப்படாம போயிடும். அதனால அவங்க வர வாய்ப்பே இல்ல. ஏதாவது காரணம் இருக்குல்ல, இந்த காரணத்துக்காக நான் வந்து டிவி கேக்கு வந்து சப்போர்ட் அவங்க இப்ப என்னன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். அவங்க துளி அளவு நல்லது பண்ற எண்ணத்துல வரல, சம்பாதிக்கிற எண்ணத்துலதான் வந்திருக்காங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார்? ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம வாய்ப்பு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆஹ் விஜயகாந்துக்கும் வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் நான் விஜய்க்கு வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காமலே அவர் நல்லது பண்ண மாட்டாருன்னு இவ்வளவு உறுதியா சொன்னேன். இவங்க இத்தனை வருஷமா நிறைய அந்த படம்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய அமௌண்ட் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. ஒரு சின்னதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவர் ஏதாவது பாத்திருக்காமா? ஒண்ணு கூட அவர் பண்ணதே இல்லை. ஆனா அது அவர் சொந்த கஷ்டம். அரசியலுக்கு வருவாரு, மக்கள் இயக்கமா இருந்து பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அதனால இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்ப முதல்லயே அவர் சின்ன சின்ன நல்ல விஷயங்களா செஞ்சிருந்தாருன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். திடீர்னு நான் நல்லது பண்ணுவேன்னு சொன்னா ஒரு ஆள் மேல எப்படி நம்பிக்கை வரும்? டிஎம்கே தான் வர வாய்ப்பு இருக்கு. சரி.